சிலைகள் சிலைகளாயிரு. இந்த சிலைகளை செதுக்கிய ஒளி அது எப்பேற்பட்ட ஒளியாக இருக்கும்? எப்படிப்பட்ட ஒளியாக இருக்கா? அந்த ஒளி அது ஒளி இருக்கிறவங்க பேசணும். சொல்வோம். பெண்களா சிலைகளா? அண்ணா போடா. சிலையாயிரு. கிளை ராதா ராதா அப்படியே வால்பட்டில விட்டு அர்த்தா போதும். 10 வீட்டுக்கு ஜன்னல் வாசல் ரீப்பு உள்ள ஒரு ஆப்பு எங்கடா பட்டுக்கிறதே எடுத்து விடு. ரேசு பட்டு எங்கே பெண்கள் யாராக இருக்கும்? விவரம் பத்தாது. அழகான பெண்கள். அடடா, இந்த பெண்கள் யாராக இருக்கும்? யார் தெரியுமா? பேர் என்ன? நான் ஒரு ஜென்டில்மேன். அவர் ஒரு மென்டல். பொன் உலக வேந்தன் தேவ இந்திரனை சிறைப்பிடிப்பதற்காக சொல்லிவிடு. சொல்லிவிடு எல்லாம்
இந்த பெண்கள் எனக்கு தேவையில்லை. தேவையில்லை எங்க இருக்கிறேன் இவர்களுக்கு தான் தெரியும். சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஒழிக்க தெரியாதா இறைவா, ஒழிக்க தெரியாதா? ஒழிக்க தெரியாதா இறைவா, ஒழிக்க தெரியாதா? அறக்கடையே படைத்தாய், அவனிடம் அதர்மம் தான் கொடுத்தாய். படைக்க தெரிந்த இறைவா, இவனை அழிக்க தெரியாதா? அழிக்க தெரிந்த இறைவா, இவனை ஒழிக்க தெரியாதா? இறைவா, ஒழிக்க தெரியாதா? பெண்கள் சாவதற்கா இறைவா, பெண்கள் சாவதற்கா? படைக்க தெரிந்த இறைவா, அவனை அழிக்க தெரியாதா? அழிக்க தெரிந்த இறைவா, இவனை ஒழிக்க தெரியாதா? என்னடா இப்ப முடியாது
ஏய் என்னடா கேக்குறவங்க என்னடா சும்மா பண்ணக்கூடாது நரம்பு தள்ளிச்சா என்ன கேக்குறா என்ன சொல்றே சரி வேணுங்க போ வரேன் ஓ நாடா டெய்லி நான் கூப்பிட்டுக்கிறேன் நீ கொடுவா என்னாச்சு அந்த ஆள் ஆபரேஷன் பண்ணி என்ன கருப்பு தேத்து வாயில போட்டேடி வாய் வந்து போச்சாமே ஐயோ வாய் வந்து வாய் வந்து வாய் வாய் போலங்க ஓடியா போ ஐயா ஏய் எங்கடா சொல்ல முடியுமா ஏய் அது உங்களை விட வந்து பூஜைக்கு மலர்மாலை கொண்டு வர சென்ற நாட்டிய மாதர்கள் இன்னும் வரவில்லையே. என்ன நடந்தது ஒன்றுமே புரியவில்லையே. என்ன இந்த அனுபவம்? ஆபத்தா? யாரால் எப்படி எந்த விதத்தில் ஆபத்து? மலரை பறித்து பூஜைக்காக கொண்டு வரும் வழியிலே இதே? இதை பார்க்கலையா? மலரட்டா சூரன். சுலபமா காபகட்டு விட்டான் அந்த தேவைந்தரா என்னது கரச்சு அவங்க அப்பா விட்டாரு வேண்டி எடுத்த சிம்மாசனம் சிம்மாசனம் கால ஆட்டுறான் பச்சா அவனே கால ஆட்டுறான்னா என்ன பண்ண போற சிக்கனாடி சிக்கனாடி ஐயா பாத்தியா கத்தியை தீர்த்தக்கூடாது திட்ட வேண்டும் கத்தி ஓதிக்க அவனை பையன் ஒரு கோபாடு எதிர வந்தீங்க? ஏன் வந்தீங்க? உத வாங்கி போவோம் ஏய். ஏய் உதை கொடுப்பதற்காக அப்படி வந்தோம் சொல்றாங்க. தாலி அர்த்த பசங்க எத்தனை கப்பல் அட்வான்ஸ் வாங்கி தாலி ஆறு பல பஸ் ஸ்டாண்ட் போக இந்த போய் திரும்பி வந்தீங்களா? ஏய் விட மாட்டேன் முன்னே யாரா நீ? கடல் கண்டா சோற அடடடடே. கனகண்டா சூரன் என்பவன் நீ. ஓடி அவன் மட்டும் போனி போட்டி ஏய், சிறைப்பிடிக்க வந்திருக்கிறேன் அட பாவி. நீ யாரு? எப்படிப்பட்டவன்? என்னுடைய மருமகன் முருகனுடைய வேலாய்த்து பயந்து 7 கடலுக்கு அப்பால் பயந்து வாழக்கூடிய ஒரு தேடி போயிட்டாம. நான் தேடி போயிட்டான் ஆனா இப்போ எப்படி உனக்கு வீரம் வந்தது? ஏய், பாவனை கட்டி வரும்போது எப்படி இவ்வளவு ஆகுதுன்னா எங்கதான் வந்து வீரம் உனக்கு? உடவு மடிச்சு கட்டி வர சொல்லி உங்க இம்மா தானே வந்துட்டான் ஏய், என்ன வருகிறார் எங்க வந்த? வர முடியுமா முடியாதா அது வந்த? உன்னை சிறைப்பிடிப்பதற்காக வாடா வாடா வாழ்வே முடிதடுங்கி வாடா வாடா உன்னை போன்ற சூழலெல்லாம் எப்படி வரம் பெற்றவர்கள் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஏய், தேவரை வாழ்ந்தவர் சரித்திரமே கிடையாது. இல்லையா சொல்கின்றேன், முடிவாக சொல்கின்றேன். வந்த வழியை பார்த்து ஓடு. வழியை பார்த்து இல்லையா, நான் ஓடுவேனா? நீ அதைவாய் சுடுகாது. கோவிந்தா, கோவிந்தா. இவன் எப்படிப்பட்ட வரம் பெற்றவன் தெரியவில்லையே. எத்தனையோ அசுரங்களை கொண்டு குவித்தவனுடைய வஜ்ராயுதம் இந்த கடல் கண்ட அசுரனால் தோற்று விட்டதே. இனிமேல் கொண்டு இந்த தேவலாகாதி மதியா தீயதா, தீயதா.
எடே வாங்குங்க. டேய், ஐயா. ஏப்பா கேக்குறியா? ஒரு காவல்கார பையன் போற முடி போற ஏடா ஐயா போறீங்கடே டேய் ஏடா ஐயா போறீங்கடே போற தேவருக்கு தலைவா தேவத்தை நான் முடி போடணுமா ஏய் எனக்கு அந்த பழக்கமெல்லாம் கிடையாதுடா ஒரு யார் சொல்லியா? ஏடி பையன் ஏடி பெரிய நீ பெரிய அடிக்கடி கோவிந்தா கோவிந்தா வாழைகள் வெட்டி அவனை. வெட்டி விட மாட்டா நீ போதே எடுத்து இருக்கறதா நான் என்ன கேட்கிறேன் விடக்கூடாது அடைஞ்சு விட்டாரு கொடி அவன் திருக்கரத்தான் போதே அந்த மணி பண்ணி சொன்னேன் சார் தேவலோக அதிபதி நானே சுவாமி எனக்கு நேர்ந்த நிலைய பார்த்திருக்கலாம் இந்த தேவ பட்டத்தை அந்த கடவுளுடைய கருத்தினால கொடுக்க வேண்டும் அப்படியே செய்து முடிக்கிறேன் ஆக ஆக ஏன்னா உள்ள போக மாட்டேங்குது சரியா இருந்தா தான். சரி போகட்டும் டேய் மாலை எடுத்து கூட கேடா கடல் கண்டா சொன்ன தெய்வம் கட்டி சுத்தி மனவன் வணங்குடா பலமாடா கலகனா சொல்றேன் தெய்வம் நான் எல்லாரும் செய்வோம் சுவாமி இந்த பொண்ணுலக வேண்டாம் இந்த தேவ இதுக்கு பார்த்திருக்கா அடுத்தையும் இருந்து இப்படி நிராயுதபாணியாக நிற்கிறேன் சுவாமி அந்த கழகத்தை அணிய வேண்டும் தேவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இதற்கு ஏதாவது மார்க்கம் இருந்தால் சொல்லுங்க சுவாமி தலைவா 100 அஸ்வமேத யாகங்களை செய்து கற்பக விருட்சம் காமதேனு ஐராவதம் வெள்ளையானை சங்கநிதி அனைத்து ஐஸ்வர்யங்களை பெற்றது இப்போது நிராயுத பாணியாக இருக்கிறார். மீண்டும் இந்த தேவ பதவி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அனைத்து தேவர்களை ஒன்று கூட்டி மகா பிரசண்ட வேள்வி நடத்த வேண்டும். 33 தேவர்கள் 48 ரிஷி கூட்டங்களை ஒன்று கூட்டி இந்த தேவ சபையில் மகா பிரசண்ட யாகம் நடத்தினார். அந்த கல்கண்டாசுரன் அழிவதற்கு வழி கிடைக்கும். சியோடு சென்று வா. ஆமா சாபம் வந்து வெகு நேரமாகி விட்டது. கோபத்திலே சிறந்தவர் பௌத்திர முனிவருக்கோ நாள் ஒன்றிற்கு ஒரு முனிவர் சென்று பணிவிடை வேலை செய்து வழக்கும். இன்றோ சூரியன் உதயமாகி விட்டது. நேரம் நடந்து விட்டது. மகான் கோவித்துக் கொள்வார். சுவாமி